சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகத்தோட தங்கச்சி காயத்ரிக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக பாதுகாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சயை வர சொல்லியிருப்பாங்க. ஒன்று யார் இங்கே வர சொன்னால் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஆனால் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சிந்துவோட அப்பா சிவான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் இருக்கட்டும் கொஞ்சம் பாதுகாப்புக்கு தானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை சமாதானப்படுத்தி சஞ்சயை அங்கே இருக்க வைக்கிறாங்க. ஆனால் சஞ்சய்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்திலே வேணும்னே பிரச்சனையே வரப்போகுது. ஏன் அப்படின்னா இந்த ஆறுமுகத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த சஞ்சயும் வந்து அந்த சம்பத் கூடயும் மாறன் கூடயும் சேர்ந்துட்டு தான் வேலை பண்ணுறாங்க. இது தெரியாம பைரவிலேருந்து ஃபேமிலியே அந்த சஞ்சயை வந்து நம்பி இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சஞ்சய் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து ஆறுமுகத்தை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறாரு. பைரவி பார்த்தியா இந்த சேலையில எவ்வளோ அழகா இருக்கா, அவளுக்கான கலரை அழகா சூஸ் பண்ணி அழகா இருக்கா, ஆனா நீ இருக்கிய மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு இருக்க. அவளுக்கானதை வந்து கரெக்டாக அவள் செலக்ட் பண்ணுவா. ஆனால் அவள் லைஃப்ல தான் பாவம் அவங்க அப்பா தேவையில்லாம உன்னை கட்டி வச்சு அவள் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவெல்லாம் வந்து திட்டிட்டு இருப்பாரு சஞ்சய். உடனே ஆர்வம் வந்து தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க, கல்யாண மண்டபம்னு பார்க்குறேன், வெளியே இருந்தோம் பல்ல உடச்சிருவேன்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து ஆறுமுகம் வந்து திட்டுவார். அதையும் மீறி சஞ்சய் வேணும்னே ஆறுமுகத்தை வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பார். இதுக்கப்புறம் சம்பத் மாறன் அவங்களும் அவங்களோட ஆளுங்களும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா விஷயமும் வந்து சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும். ஆறுமுகத்தை வந்து கத்தியில் குத்துறதா ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்கப்ப சஞ்சய் வந்து ஒருத்தனை கை காட்டும் போது அவன் வந்து கத்தி எடுத்துகிட்டு ஆறுமுகத்தை குத்திடுவாங்க. இதனால மண்டபத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. பைரவி அப்படியே கையில் இருந்த தட்டையே கீழே போட்டு அப்படி வந்து கத்திடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆறுமுகத்தோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப மீண்டு வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.